ஒரு சின்ன உதாரணம், நான் உதாரணத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று என்னுடைய பள்ளி நண்பர், நெருங்கிய ஒரு பள்ளி நண்பருடைய தாய் தந்தை இவங்க வந்து இங்க தெப்பகுளத்துக்கிட்ட மதுரையில ஒரு பிரதான பகுதியில தெப்பகுளம் ஆணையூர் பகுதியில இருக்காங்க. அவர்கள் ரொம்ப பதட்டப்பட்டு போன் பண்ணாங்க. எங்க அப்பா அம்மாக்கு 2 பேருக்குமே வந்து ஓட்டர்ல லிஸ்ட் இல்லைங்கிறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்க 2 பேருக்குமே இன்னைக்கு வந்து வாக்காளர் உரிமை உங்க லிஸ்ட்ல இல்லன்ட்டாங்க. அப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் போய் புதுசா நீங்க வந்து உங்களுடைய 10வது சர்டிபிகேட் இருக்கா, அதை எடுத்துட்டு போய் கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நீ அவங்க 1960 70 படிச்ச அந்த 10வது சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணி இவங்க புது லிஸ்ட், புது வாக்காளர் பட்டியல் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி வரும். பிப்ரவரி 7ஆம் தேதி வரலன்னா என்ன பண்ண முடியும்? வரலன்னா நம்ம திரும்ப போய் பதிவு செஞ்சு அந்த தேர்தலில் வாக்களிக்க முடியுமா? முடியாது. இவர்கள் என்னன்னா, எப்ப ஆசிரியர்கள் எல்லாரும் அரசு ஊழியர்களை நியமித்து பிஎல்ஓக்கள் போக முடியலையோ அந்த இடத்தில் திமுகவினர் சேர்ந்து அந்த பணிகளை கைப்பற்றி விட்டார்கள். இதுதான் நம்மளுடைய பெரும்பாலான குற்றச்சாட்டு. எந்த இடத்திலும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை, நம்மளுடைய நிர்வாகிகளை, ஏஜென்ட்களை கிட்டே விடுறதில்லை. அவங்களே அதை கைப்பற்றி அவர்களுக்கு யார் யார் வாக்களிப்பார்கள் என்பதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள். மற்ற பாம்புகளை தூக்கி தூரம் போட்டு விட்டார்கள் தான் பெரும்பாலான இடத்துல வர குற்றச்சாட்டு. இன்னைக்கு அங்கங்க கொத்து கொத்தாக இந்த பிஎல்ஏ பாம்புகள், இந்த பாம்புகள் எனிமரேஷன் பாம்பு நிறைய இடத்துல தூக்கி வீசப்பட்டு கிழித்து தூர போடப்பட்டதுன்னு தான் தெரியும். இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, போனாங்க அவங்க ஆள் இல்ல, வீடு பூட்டிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசியில பிப்ரவரி மாசம் தெரியும், கோடிக்கணக்கானோர் நம்மளுடைய வாக்காளர்கள் வாக்குரிமை இழக்கும் ஒரு பேரபாயம் இருக்குது. இதன் மூலமாக குறுக்கு வழியில் பலர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதை கண்டிப்பாக நாம் எல்லாம் முறியடித்து வேணும். ஏன்னா இது ஒவ்வொரு தனி நபரையும் பாதிக்கணும். இப்ப எப்படி அரசு ஊழியர்கள் போன தடவை இவங்களுக்கு தெரியாம ஓட்டு போட்டு 5 வருஷமா அவங்க பின்னாடி சுத்தி கடைசி வரைக்கும் அவர்களை ஏமாற்றிய இந்த அரசு ஒவ்வொரு மக்களும், அந்த மதுரை மக்கள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. மதுரை மேயர் அவருடைய கணவர் 2 பேருமே வந்து 200-300 கோடி திருடி விட்டார்கள் என்று பதவி நீக்கம் செய்யப்படுறார். மேயர் பதவிக்கு இதுக்கு மேல ஒரு கேவலம் எதுவும் கிடையாது. ஒரு மதுரையில ஒரு கார்பரேஷன்ல 200-300 கோடி அசால்ட்டா அடிச்சாங்கன்னா அப்ப அமைச்சர் எடுத்துக்கங்க. இன்னைக்கு திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், பெரும்பாலான அமைச்சர்கள் ஒன்னு இடி ரைடு இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடு, சொத்து குவிப்பு வழக்கு பெண்டிங் இருக்கு. இது போகாத அமைச்சர் இல்ல, பல பேர் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டு கரூர்ல உட்கார்ந்து இருக்காங்க, அமைச்சராக முடியாம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு. ஏன்னா அவர் பேரை சொன்னா அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு போய் ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு அந்த கரூர்காரர். அவரை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கி அந்த கரூர் கம்பெனிக்காரரு, அந்த கரூர் கம்பெனி 10 ரூபாய்க்காரர் வந்து அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறார் அந்த கரூர் 10 ரூபாய் கம்பெனிக்காரர். நம்ம எல்லாம் சட்டபூர்வமாக ஹைகோர்ட்டை மதிக்கணும்ல, உயர்நீதிமன்றத்தை மதிக்கணும். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பேரை சொல்ல வேணாம், கரூர் 10 ரூபாய்க்காரன்னு சொல்லிடுவோம். எப்படி அவரை உச்ச நீதிமன்றம் பதவி விலக வேண்டும் என்று சொல்லும் வரை காத்திருந்தார் ஸ்டாலின் அவர். ஒருத்தரை பதவி விலகணும்னு சொல்லி முடியும் வரை காத்திருந்து வெளியே வந்த உடனே ராஜ மரியாதை. எப்படின்னா அவர் வீட்டுக்கெல்லாம் போக மாட்டார், சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே ஹோட்டல் தங்கியிருக்காரு. ஏன்னா போனா அமைச்சராதான் போவேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே தங்கியிருந்து உடனே அமைச்சராக்கப்பட்டார். மீண்டும் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கியது. அது மாதிரியான அமைச்சர்களை நிரந்தரமாக இந்த தீய சக்தி, இந்த திமுகவை ஒட்டுமொத்தமாக நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா நம்ம வந்து எல்லாரும் வாக்களிக்கும் உரிமையை சரியா வச்சுக்கணும். இந்த இப்ப சகோதரர் விக்னேஷ் அவர் சொன்னார், 30 ஓட்டு 40 ஓட்டுல வாக்காளர்கள் இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை, அதுதான் இவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் இவங்க ஜெயிச்சாருன்னு. இப்ப அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவாலே தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அவங்களால எலெக்ஷனை கணிக்கவே முடியல. இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும், எப்படி இருக்கும், எப்படி வாக்களிப்பாங்க அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்கிற ஃபார்ம் எல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு வரும், கண்டிப்பாக கிடையாது. நேற்று தளபதி சொல்லியிருப்பார், இந்த தேர்தலில் மக்கள் சாறை சாறையாக பூத்துகளில் சென்று சாறையாக ஒவ்வொரு பூத்திலையும் மக்கள் வெள்ளமாக சென்று வாக்களிப்பார்கள். அனைத்தும் தமிழக வெற்றி கழகம் நம்மளுடைய தளபதி அவர்களுக்காக மட்டுமே அந்த வாக்குகள்.
வேற யாருனாலும் இதை மாற்ற முடியாது. என்ன இவங்கள திரும்ப வந்தாங்கன்னா இந்த மேயர் கொள்ளையடிச்ச 200-300 கோடியை திருப்பி கொடுத்துருப்பாங்களா, இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தியாகியை கொண்டு வந்து மேயராக்க போறாங்களா? இதே மாதிரி இன்னொரு குப்பனா சுப்பனா போடுவாங்கல்ல, அது இதே 250 கோடி இன்னும் தெளிவா அடிக்கும், அவ்வளவுதானே, வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. நம்ம தான் வரணும், நம்ம தான் வாக்குரிமை வரணும்.